உங்கள் மக்களில் ஓர் ஆணுக்கு 2 பெண்களுக்கு கிடைக்கும் அளவு கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கின்றான். பெண்கள் மட்டும் இருந்து அவர்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்டிருந்தால் அவர்களுக்கு இறந்து போனவர் விட்டுச் சென்றதில் 2/3 பாகம் கிடைக்கும். ஆனால் ஒரே பெண்ணாக இருந்தால் அவள் பங்கு பாதியாகும். பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் 1/6 பாகமாகும் இறந்தவருக்கு குழந்தைகள் இருக்குமானால். ஆனால் இறந்தவருக்கு குழந்தைகள் இல்லாதிருந்து பெற்றோர் மாத்திரம் வாரிசாக இருந்தால் அவர் தாய்க்கு 1/3 பாகம், மீதி தந்தைக்கு உரியதாகும். ஆனால் இறந்தவருக்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர் தாய்க்கு 1/6 பாகம்தான், மீதி தந்தைக்கு சேரும். இவ்வாறு பிரித்துக் கொடுப்பது அவர் செய்துள்ள மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர்தான். உங்கள் பெற்றோர்களும் குழந்தைகளும் இவர்களில் யார் நன்மை பயப்பதில் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகையினால் இந்த பாக பிரிவினை அல்லாஹ்விடம் இருந்து வந்த கட்டளையாகும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் உங்கள் மனைவியர் விட்டுச் சென்றதில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் உங்களுக்கு பாதி பாகம் உண்டு. அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் உங்களுக்கு 1/4 பாகம்தான். இதுவும் அவர்கள் செய்திருக்கிற மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர்தான். தவிர உங்களுக்கு பிள்ளை இல்லாதிருப்பின் நீங்கள் விட்டுச் சென்றதிலிருந்து அவர்களுக்கு 1/4 பாகம்தான். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அப்போது அவர்களுக்கு நீங்கள் விட்டுச் சென்றதில் 8/1 பாகம்தான். இதுவும் நீங்கள் செய்திருக்கும் மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரேதான். தந்தை, பாட்டன் போன்ற முன் வாரிசுகளோ அல்லது பிள்ளை, பேரன் போன்ற பின் வாரிசுகளோ இல்லாத ஓர் ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இவர்களுக்கு ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1/6 பாகம் உண்டு. ஆனால் 2க்கு அதிகமாக இருந்தால் அவர்கள் 3/1 பாகத்தில் சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். இதுவும் அவர்களின் மரண சாசனமும் கடனும் நிறைவேற்றிய பின்னர்தான். ஆனால் மரண சாசனத்தை கொண்டு வாரிசுகள் எவருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாது. இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்டதாகும். இன்னும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க பொறுமை உடையவனுமாகவும் இருக்கின்றான். இவை அல்லாஹுவின் வரையறைகளாகும். எவர் இவை பற்றி அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை சுவனவதிகளில் பிரவேசிக்கச் செய்வான். அங்கு கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பார்கள். இது மகத்தான பாக்கியமாகும். எவன் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கிறானோ, இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகிறானோ, அத்தகையவன் நரகத்தில் புகுத்தப்படுவான். அவன் அங்கு என்றென்றும் தங்கிவிடுவான். மேலும் அவனுக்கு இழிவான வேதனையும் உண்டு. உங்கள் பெண்களில் எவளேனும் மானக்கேடான செயல் செய்துவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டால் அதை நிரூபிக்க உங்களில் இருந்து 4 பேர்களை அழையுங்கள். அவர்கள் அதை மெய்ப்படுத்தி சாட்சி கூறிவிட்டார்